மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்ட அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணலாம். என்னன்னா இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர். இதுல கேட்க போற சம்ஸ் இந்த இயர்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது ஆக்சுவலி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். பட் மாடல் கொஸ்டின் பேப்பர்னு ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஏன்னா எப்பயுமே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்ரி இயர் கொஸ்டின் பேப்பர் வைஸா தான் வரும். ஸோ ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூஸ்ல இருந்து இந்த சாப்டர்ஸ்ல இந்த சம்ஸ் வரும் அண்ட் இந்த சாப்டர்ஸ்ல இந்த மார்க்ஸ் இத்தனை மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் எந்தெந்த சாப்டர்ஸ்ல இருந்து எப்படி கேட்கறாங்க, எந்த நம்பர் வைஸா கேட்கறாங்க அப்படின்றது. ஸோ கம்பல்சரியில என்ன கேட்கறாங்க, எந்த சாப்டர்ல இருந்து கேட்கறாங்கன்றது நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். அதுக்காக தான் நாங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் பதிவிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் பேப்பரும் நாங்கள் பதிவிட்டு இருக்கோம். அதையும் பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீயுமே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதையுமே பாருங்கள். பார்த்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியமுக்கும் சரி, இங்கிலீஷ் மீடியமுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே நான் இந்த ஆன்சர் கீ கொடுத்துருக்குறேன். நீங்கள் பாருங்கள். அண்டு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஆவரேஜாக இருக்கிறாங்க, அவங்க 70-80 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் சம்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அதையுமே நல்லா ஒரு தடவை ரிவிஷன் கொடுத்துருங்க. கிராஃப் ஜாமெண்ட்ரி கண்டிப்பாக பார்க்கணும். கிராஃப் ஜாமெண்ட்ரி பார்க்காம நீங்கள் போகக்கூடாது. கிராஃப் ஜாமெண்ட்ரியில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போடணும், ரஃப் டயக்ராம் போடணும், உதவி படம் போடணும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கேட்டால் கண்டுபிடிக்க சொன்னால் அந்த டபுள் டேஞ்சன்ட், அதாவது டபுள் டேஞ்சன்ட்டில் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கண்டுபிடிக்க சொன்னால் போடலாம். அதர்வைஸ் நீங்கள் வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரஃப் டயக்ராம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கிடைக்கும். ஏன்னா அந்த 16 மார்க்கு ப்ளஸ் இந்த 14 மார்க் 1 மார்க்ஸில் நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 30 மார்க்கு கிடைச்சிரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்களா அதில் ஒரு 50 மார்க் 80 மார்க் சாதாரணமாக எடுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் போட்டு பார்த்த சம்ஸ். பட் கொஞ்சம் முயற்சி எடுத்துட்டீங்கன்னா உங்களால் 95+ ஆர்எல்ஸ் 100 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ சார்ந்து, அதாவது இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ ரெண்டுமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் டவுன்லோட் பண்ணி படிக்கட்டும். இந்த சூஸுக்கான 1 மார்க்ஸுக்கான இந்த ஆன்சர் கீ நான் இப்போ தரேன். இதுலேயே மார்க் பண்ணுறேன். நீங்கள் இதையும் பார்த்துக்கோங்க. அதுலேயும் நான் மெட்டீரியல்ஸ்லையுமே நான் அந்த 1 மார்க்ஸ் மொத்தமாக சேர்த்து 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த மெட்டீரியல் கீழே. ஸோ அந்த ஆன்சர் கீழே நீங்கள் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க, நம்ம யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பயனுள்ள வகையில் மார்க் ஸ்கோர் பண்ணணும், நீங்கள் நாலேஜபிளாக மாறணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். அதனால் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களும் இதை பார்த்து பயனடையட்டும். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் சேனலில் நம்ம வீடியோஸோட பதிவுகளும் போடுவோம். as well as நம்ம யூடியூப்ல பதிவிடுற பதிவுகள் அதில் வரும். அந்த மெட்டீரியல்ஸுமே நான் வந்து பதிவிடுறேன். ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இப்போ ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ABP23 PQRS அப்படின்ற ஏபிசி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் A யூனியன் C B இன்டு B. ஸோ இது தெரியல, ஆன்சர் வந்து புக் பேக்கில் இல்லை அப்படின்னா இதை வந்து சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12. செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 power PQ. ஸோ n of A is equal to P, n of B is equal to Q. ஏயிலிருந்து பிக்கு கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் தட் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் A to Bனா 2 power PQ. இது புக் பேக்கில் இருக்கிறது தான். ஸோ புக் பேக்கில் இருந்தே மேக்ஸிமம் கேட்டுடுவாங்க. ஓகேங்களா? புக் பேக் 1 மார்க்ஸ் தரவாக படிச்சுக்கோங்க, ஒன்று கூட விடாதீங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 11. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா T1 T2 T3 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எண்ணில் T6 T12 T18 என்பது ஒரு AP, அதாவது கூட்டுத்தொடர் வரிசை தான். ஸோ T1 T2 T3யும் T6 T12 T18மே வந்து ஒரு கூட்டுத்தொடர். ஏன்னா டிஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்றது இருக்கு, 6 2s are 12, 6 3s are 18. ஸோ 2 3 அந்த மாதிரி டிஃபரன்சஸ்ல வந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்தது 3y - 3 டிவிஷன் 7y - 7/3y². இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் AY/7. இது ஜஸ்ட் நீங்க சால்வ் பண்ணாலே கிடைக்கும். 3y - 3 divided by y into 3y² divided by 7y - 7. ஸோ இப்போ 3 நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா y - 1 divided by y into 3y² divided by 7 காமனாக எடுத்துட்டோம்னா y - 1. ஸோ இப்போ y - 1 y - 1 போயிடும், y ஒரு y போயிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 9y/7. சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 6th ஒன் பார்த்தீங்கன்னா பேரபோலா, பரவளையம். ஒரு கிராஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கிராஃப் என்னதுன்னு கேட்குறாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா உங்களுக்கு பேரபோலா தெரியும், U மாதிரி வருது. AB/DE BC/FD எனில் ஆங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் EDF எப்பொழுதும் வடிவொத்தவையாக அமையும்.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஆங்கிள் பி அண்ட் டி ஆர் parallel அப்படின்னு அர்த்தம். ஸோ எய்த் ஒன், த டேஞ்சன்ட் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் அட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா டேஞ்சன்ட். இப்போ ஒரு டேஞ்சன்ட் சர்க்கிள் வரைகிறோம் அப்படின்னா அதோட பெர்பெண்டிகுலர் சர்க்கிள் வந்து எங்கே பெர்பெண்டிகுலர் வரும்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரெண்டுமே ஜாயின் பண்ணுற இடத்துல வரும். ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக உள்ள நேர்கோட்டின் சாய்வு, the slope of a straight line perpendicular to x axis is infinity. இது எல்லாமே புக் பேக்ல இருக்கிறது தான். sin theta cos theta எனில் 2 tan square theta sin square theta இன் மதிப்பு என்னதுன்னு கேட்குறாங்க. 3/2, பாசிட்டிவ் 3/2. 11th ஒன் பார்த்தீங்கன்னா the height of a right circular cone whose radius is 5 cm, slant height is 13 cm and height கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ slant height கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் L is equal to root of r square plus h square ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 12 cm. 12th ஒன் பார்த்தீங்கன்னா ரேஷியோ 3:1:2. 13th one, if the sum of the mean of data are 407 and 11 respectively, the number of observations of the data are 37. If a letter is chosen random at English alphabets, then the probability that a letter chosen precedes x வந்து 23/26. ஸோ இந்த 14th சமம் பாருங்க. அதே மாதிரி இந்த 2 மார்க்குமே பாருங்க, ஒவ்வொரு லெசன்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. எஃப்ஓஎஃப்ஜி இதுவுமே ஃபர்ஸ்ட் சாப்டர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க, இந்த சம்ம பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் x+6 x+2 இது கான்சிக்யூட்டிவ் டேர்ம் ஆஃப் ஜிபி, இது வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்டு இது வந்து தேர்ட் சாப்டரு. இதுவும் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் தேர்ட் சாப்டரு. ஸோ இது ஃபோர்த்து சாப்டர். இதில் நான் இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிற எல்லா சம்ஸுமே நான் இம்பார்ட்டன்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ஸோட வீடியோஸும் நான் லிங்க்ல, இம்பார்ட்டன்ஸோட வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் மெட்டீரியல்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் அ பாத் நீடட் டு மேக் அ மில்க்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சாப்டரு. பெர்பெண்டிகுலர் லைன் இது ஃபிஃப்த்து சாப்டர், இது சிக்ஸ்த்து சாப்டரு. 24th பார்த்தீங்கன்னா இது 7th சாப்டரு. ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் வந்து 7th சாப்டர். அண்ட் வீச்சு ரேஞ்சு கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு 8th சாப்டரு. இதுவுமே 8th சாப்டர். ஸோ 8th சாப்டர்லேருந்து 2, 7th சாப்டர்லேருந்து 2 2 மார்க்ஸ், 6th சாப்டர்லேருந்து 1, 5th சாப்டர்லேருந்து 2, 4thலேருந்து 1, 3rd சாப்டர்லேருந்து 2, செகண்ட்லேருந்து 1, ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 2. ஸோ 2 மார்க்ஸ் ஸ்பிளிட் அப் வைஸ் மார்க்ஸ் ஸ்பிளிட் அப் பாருங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் இதுவுமே பாருங்க. இது வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, இதுவும் ஈஸி தான். ஸோ இதுவுமே வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தா பிக்யூஆர்எஸ், ஸோ 2 3 4 அந்த மாதிரி வேல்யூஸ்ல போடலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் சாப்டர்லேருந்து ஸோ ஒவ்வொன்றுத்துலேயுமே 2 சம்ஸ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த்து அதாவது 5 மார்க்ஸை பாருங்க. 5 மார்க்ஸில் எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து எத்தனை சம்ஸ் கேட்டிருக்காங்கன்றது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எழுதிருப்பீங்க. The houses of street of number 1 to 14 in செந்தில் house is number that such number of houses. ஸோ ஃபைன் செந்தில் ஹவுஸ் நம்பர். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, ஒரு 5 மார்க். சென்டென்ஸ் கேஸ் பேஸ்ட் ஸ்டடிஸ் சம்ஸுமே நிறைய இருக்குது புக்கில், இதுவுமே நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இம்பார்ட்டன்ஸில், நீங்கள் பாருங்கள். அண்ட் 31 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதுவுமே செகண்ட் சாப்டரில் கேட்டிருக்காங்க. 32 பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் ஆஃப் இன் 3 வேரியபிள்ஸ் கேட்டிருக்காங்க. x+20 is equal to 3y, x+20 is equal to 3y is equal 3y/2 plus 10, 2z plus 5. ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா தனித்தனியாக x+20 is equal to 3y/2 plus 10, அதுக்கப்புறம் 3y/2 plus 10 is equal to 2z plus 5, அடுத்தது 2z plus 5 is equal to 110 minus y plus z. ஸோ இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா xyz வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இது தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ரிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் இல்லைன்னா 5 மார்க், ஒரு 2 மார்க் வரும், ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். ஸோ மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 3 எக்ஸசைஸ் இருக்குது. 3 எக்ஸசைஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும். 34th பார்த்தீங்கன்னா இந்த ஈச் போல் ஆஃப் ஆப்போசிட் போல், இது வந்து ஒரு 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. பைசெக்டார் தியரம் 4th சாப்டர்லேருந்து. ஆங்கிள் பைசெக்டார் தியரம் கேட்டிருக்காங்க. 36th பாருங்க, 5th சாப்டர்லேருந்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், ஸ்லோப், மீடியன், இந்த இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கேட்பாங்க, ரோம்பஸ் கேட்பாங்க, ட்ரையாங்கிள் கேட்பாங்க. ஸோ இது 3மே நீங்கள் படிச்சுக்கணும். 38 வந்து 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 39th பார்த்தீங்கன்னா 7th சாப்டரு. அண்ட் அருள் ஹாஸ் மேக் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் அக்காமடேஷன் ஆஃப் 1 பாயிண்ட், இதுவுமே பார்த்தீங்கன்னா 7th சாப்டர். ஸோ 7th சாப்டர்லேருந்து 2 5 மார்க்கு. 41 இது வந்து அன்பயாஸ்டு கைண்ட் ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க, 8th சாப்டர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து உங்களுக்கு 2 5 மார்க், ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 2 5 மார்க்கு,
செகண்ட் சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க்கு, தேர்ட் சாப்டர்லேருந்து 2 5 மார்க்கு, ஃபோர்த்து சாப்டர்லேருந்து ஒரு 2, ஃபிஃப்த்து சாப்டரில் 2, சிக்ஸ்த்து சாப்டரில் 1, செவன்த்தில் 2, எயித்தில் வந்து 1. ஸோ இதில் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 செகண்ட் கேட்டிருப்பாங்க. 40 செகண்ட் சம்டைம்ஸ் வந்து ஈஸியாக கேட்பாங்க, சம்டைம்ஸ் கஷ்டமாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அது நோட்டீஸ் பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா, சில சம்ஸ் நோட்டீஸ் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களால் எழுத முடியும். ஸோ அடுத்த கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்க பாருங்கள். சில இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸுமே இந்த சம்ஸ் போடணும் அப்படின்றது நான் கொடுத்துருக்கிறேன். அந்த மெட்டீரியல்ஸுமே டவுன்லோட் பண்ணி படிங்க. தேங்க்யூ.